நம்ம நடிகர் ரவிமோகன் இருக்கார்லாங்க, அதாங்க ஜெயம் ரவி. இவரும் இவருடைய மனைவி ஆர்த்தி விவகாரத்து வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக தான் பேசிட்டு இருந்தது. ஆர்த்தி தனக்கு மாதம் 40 லட்சம் ரூபா தரணும்னு கேட்ட நிலையில ஒரு 3 லட்சம் ரூபா வாங்கிக்கமான்னு ரவிமோகனுக்கு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. இந்த விஷயம் பற்றி ஆர்த்தினுடைய அம்மா இப்போ ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அதில் ஆர்த்தி மாதம் 40 லட்சம் ரூபா கேட்டார் அப்படின்னு சொன்னது எல்லாமே சுத்த பொய்ங்க. தற்போது நீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவா ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கு. ஆர்த்திக்கு மாசம் 3 லட்சமும் நம்ம பிள்ளைங்க 2 பேருக்கும் தலா 1 லட்சமும் ஆக மொத்தம் மாசம் 5 லட்சம் ரூபாய் அவரு தரணும். அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைங்க 2ம் அமெரிக்கால தான் படிச்சிட்டு இருக்கு. அங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. இதுக்கு வருஷம் ஒரு 86 லட்சமும், அது மட்டும் இல்லாம கராத்தே கிளாஸ் போகுதுங்க, செஸ் கிளாஸ் போகுதுங்க, டான்ஸ் படிச்சிட்டு இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்க 40 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தோம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் விவரமாகவே சொல்லியிருக்காங்க. அது சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளையும் பெற்றுக்கிட்டு நைஸாக குடும்பத்தை விட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய புருஷமார்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மெதுவாக சொல்லிட்டு போங்க.